nmap அப்படின்ற கமாண்ட் கொடுத்துக்கிறேன். இவ்வளோ ஓப்பன் போர்ட்ஸ் வந்து இந்த டிவைஸில் இருக்குது. ஸோ எஸ், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. இவ்வளோதான், நம்ம அந்த டிவைஸை வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணிட்டோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சாண்ட்ராக்கர். ப்ரொஃபஷனல் ஹேக்கர்ஸ் எப்படி ஒரு ரியல் வேர்ல்ட் சிஸ்டம்ஸை டார்கெட் பண்ணி ஹேக் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகாஸ் இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு நம்ம எந்த டிவைஸ் அட்டாக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாஸ்பிளைட்டபிள் அப்படின்ற ஒரு வல்னரபிளான விர்ச்சுவல் மிஷினை தான் நம்ம ஹேக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த மெட்டாஸ்பிளைட்டபிள் விஎம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம விக்டிம் டிவைஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் Kali Linux வந்து நம்மளோட அட்டாக்கர் மிஷின். ஸோ இப்போ அதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் ஹேக்கிங்கை ஆக்சுவலாக என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதை பண்ணுறவங்கள பென் டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 phases வந்து இருக்குது. ஸோ அதில் phase 1 நம்ம பார்க்கலாம். ஸோ phase 1 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் பற்றின டோட்டல் இன்ஃபர்மேஷனும் வந்து கேதர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டார்கெட்டோட டொமைன்ஸ் அண்ட் தென் பப்ளிக் ஐபிஸ், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கேதர் பண்ணுவோம். ஸோ டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்ஸஸ் அண்ட் தென் ஹூஇஸ், ஸோ இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஸ்பிளைட்டபிள் அப்படின்ற விஎம்மை தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எந்த ஒரு டொமைனும் கிடையாது, அண்ட் தென் எந்த ஒரு பப்ளிக் ஐபியும் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட லோக்கல் ஐபி தான் இருக்குது. ஸோ நம்ம phase 2க்கு மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ phase 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் அண்ட் எனிமரேஷன். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட்டில் என்னென்ன சர்வீசஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அண்ட் தென் என்னென்ன போர்ட்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது, ஸோ இது எல்லாமே வந்து ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, nmap யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் தென் நிக்டோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ நாம் வந்து nmap வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஸோ இந்த nmap டூல் வந்து உங்களுக்கு Kali Linuxல டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ இப்போ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணி nmap அப்படின்ற கமாண்ட் கொடுத்துக்கிறேன் அண்ட் ஃபாலோடு பை. ஸோ இந்த nmap டூலில் வந்து நம்மளால் நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ நிறையா பராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து வெர்ஷன்ஸை வந்து டிடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான பராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா -sv. ஸோ இது கொடுத்துட்டு அண்ட் தென் ஃபாலோடு பை நம்மளோட டார்கெட் மிஷினோட ஐபி அட்ரஸ். ஸோ மெட்டாஸ்பிளைட்டோட ஐபி அட்ரஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி எனக்கு இங்கே 10.211. ஓகே, ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு. ஸோ நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு nmap வந்து ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ ஓப்பன் போர்ட்ஸ் வந்து இந்த டிவைஸில் இருக்குது. ஸோ அண்ட் தென் வெர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ phase 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டி அனாலிசிஸ். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, phase 2ல் நாம் ஓப்பன் போர்ட்ஸ் அண்ட் தென் சர்வீசஸ் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு சர்வீசஸ் வந்து நமக்கு வல்னரபுளாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த அவைலபிளாக இருக்க சர்வீசஸில் எது வல்னரபுளாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகிற VSFTPD. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி செக்யூர் FTP டீமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் DB அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம நோன் வல்னரபிலிட்டி ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத வந்து வெர்ஷன் நேம் வச்சு நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்னோடய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் எக்ஸ்ப்ளாய்ட் DB அப்படின்ற வெப்சைட்டில் போய்க்கிறேன். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் பண்ணதுமே லிஸ்ட் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த சர்வீஸ் நேம் வந்து இங்கே நான் என்டர் பண்ணுறேன், VSFTPD. ஸோ எஸ், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து பேக்டோர் கமாண்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ நம்மளால் ஷெல் ஆக்சஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் அதர் தேன் தட் ஸோ DOS அட்டாக் பண்ணுற ஒரு வல்னரபிலிட்டியும் இருக்குது. ஸோ நம்ம அதை பார்க்க தேவையில்லை. ஸோ நமக்கு இப்போதைக்கு ஷெல் ஆக்சஸ் தான் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வல்னரபிலிட்டி அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டோம். ஸோ எந்த சர்வீஸ் வந்து வல்னரபுளாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அண்ட் அனதர், ஸோ இதுலேயே நமக்கு பார்த்திங்கன்னா சர்ச் ஸ்ப்ளாய்ட் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது. சர்ச் ஸ்ப்ளாய்ட் அண்ட் தென் VSFTPD. ஓகே, ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஓகே வல்னரபிலிட்டிஸ் வந்து காட்டுது. ஸோ ரிமோட் ஆஃப் டெனியல் சர்வீஸ், பேக்டோர் கமாண்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ ஓகே,
ஸோ இந்த மாதிரியும் உங்களால் வல்னரபிலிட்டி அனாலிசிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேஸ் 4க்கு வந்து மூவ் பண்ணலாம். இப்போ ஃபேஸ் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க வல்னரபிலிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்டபிள் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் மெட்டாஸ்ப்ளாய்டபிள் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் வச்சு பேலோட்லாம் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்ஸ் பேலோட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா வந்து டார்கெட்டோட டிவைஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்று சோஷியல் இன்ஜினியரிங் மெத்தட் யூஸ் பண்ணி அவங்கள அந்த ட்ராஜனை வந்து இன்ஸ்டால் பண்ண வைப்போம். ஆர்எல்ஸ் இல்லைனா ஃபிசிக்கல் ஆக்சஸ் எடுத்து நம்ம வந்து அவங்களோட டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் நமக்கு ரிமோட் ஆக்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பட் இந்த மெத்தடில் வந்து நம்ம டார்கெட் டிவைஸை எதுவுமே பண்ண தேவையில்லை. நமக்கு அந்த டிவைஸில் ஏதாச்சும் நோன் வல்னரபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த டிவைஸை ஆக்சஸ் பண்ணாமலே ரிமோட் ஆக்சஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ அதை நான் எம்எஸ்எஃப் கன்சோல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்டபிள் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட் VSFTPD கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேலோடு இருக்குது. ஸோ நான் யூஸ் 0 அப்படின்ற கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ அதோட சீரியல் நம்பர் 0. ஓகே. ஸோ இப்போ வந்து நோ பேலோட் கான்ஃபிகர். ஓகே. ஷோ ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ், அதாவது என்னென்ன இன்ஃபர்மேஷன் இந்த பேலோட்க்கு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர் ஹோஸ்ட், அதாவது ரிமோட் ஹோஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும். அண்ட் ஆர் போர்ட் வந்து 21. ஸோ அது ஆக்சுவலாக நம்ம FTP போர்ட்டை தான் டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ அதில் 21 வந்து டிஃபால்ட்டாக அசைன் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம செட் ஆர் ஹோஸ்ட் ஆர் ஹோஸ்ட். ஸோ அண்ட் தென் நம்ம மெட்டாஸ்ப்ளாய்டபிள் மிஷினோட IP 211.61.3. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர் ஹோஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ஓகே. பட் நோ செஷன் வாஸ் created. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் கொடுத்து பார்ப்போம். ஓகே, நமக்கு ஷெல் வந்து ஃபவுண்ட் ஆயிடுச்சு. ரூட் ஆக்சஸ். ஓகே. ஸோ ஐ திங்க் நமக்கு செஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஹூவாமை அப்படின்ற கமாண்ட் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரூட் யூஸராக இருக்கும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்டபிள் மிஷினில். ஸோ இவ்வளோதான், நம்ம அந்த டிவைஸை வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் PWD எந்த டேரக்டரியில் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஸோ ஸ்லாஷ் இது வந்து ஹோம் டைரக்டரி. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மெட்டாஸ்ப்ளாய்டபிளில் இருக்கக்கூடிய டேரக்டரிஸ். ஸோ ஹோம் டைரக்டரிக்குள்ளே போய்க்கிறேன். CD ஹோம். ஓகே. LS. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா FTP, MSF admin, service user. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா cat/etc/PASSWD. ஓகே. ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா அந்த டிவைஸில் இருக்கக்கூடிய எல்லா யூசர் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன யூசர் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கிராக் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அண்ட் அதுக்கப்புறமா லாஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங். ஸோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறது கிடையாது. இதோட நம்ம இந்த அட்டாக்கை வந்து ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்ம அந்த டிவைஸில் என்டர் ஆகிட்டோம். அண்ட் என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ கைஸ். லெட்ஸ் see in another video.